ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிற வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாக்கா தயவுசெய்து லாஸ்ட் வீடியோவை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்ட் 1ல் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை ஏற்கனவே போடும் போதே நம்ம அதில் ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் 1 by 1 சொல்லியிருந்தோம். அந்த வீடியோலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு நீங்கள் ஒரு முறை அதில் இருக்கிற ஹோம்ஒர்க்ஸ் அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரியல் டைமாக அதாவது நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணும் போதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்னுடைய எய்ம் இந்த வீடியோ எதுக்காக நான் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேனாக்கா இந்த ஒர்க்கை நம்ம ஈஸியாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ட்டு தான். அதே மாதிரி லேர்ன் பண்ணும் போதே நம்ம பார்த்திங்கனாக்கா ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணணுன்ட்டு தான். ஸோ லேர்ன் பை டூயிங் இந்த கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக தான் நான் ஸ்லோவாக 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. இந்த ஃபுல் வீடியோ பார்த்திங்கனாக்கா 5 வீடியோஸாக வரப்போகுது. அந்த 5 வீடியோஸிலும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கல் ஒர்க் தான். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க்கை நீங்கள் தயவு செய்து வீடியோ முடிஞ்ச உடனே நான் எப்படி இதில் பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அதாவது நீங்கள் அதே மாதிரி எந்தெந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா ஒரு முறை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக வேணும்னாக்கா இன்னொரு முறை பாருங்கள். 1 முறை 2 முறை 3 முறை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த எக்ஸசைஸ் அதாவது அதில் கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க்கை அதை பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு டைம் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம போடும்போது அதாவது பார்ட் 3 போடும்போதோ ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதை கம்பைன் பண்ணி திரும்ப பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், எந்த மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறோம், ஸோ நம்மளுக்கு எல்லாமே புரியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு விவரமாக தெரிய வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டில் இது பண்ணி பார்த்தும் ஒரு சில டவுட் இருக்குன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கும் போதும் எனக்குமே நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். நானுமே நிறைய வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம சேனலில் போடுவோம். இந்த சேனலில் மெயினாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மணி ஏர்ன் பண்ணலான்ட்டு, அது மேபி த்ரூ ஆன்லைனாக இருக்கலாம், ஆன்லைனில் த்ரூ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், இல்லை ரிமோட்டில் இருக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது ஆன்லைனில் லைவில் எதாவது பண்ணுறேன், லைவில் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கான். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸை, யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மக்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு உதவுற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோஸை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே வேண்டும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோ நம்ம போட போட உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுடைய டவுட்ஸ் நான் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் க்ரோ ஆகலாம். ஸோ ஈஸியாக அமௌண்ட் பணம் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளான்ஸ் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தன்றதை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம போவோம். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் எடுத்திருந்தது இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நோட் பேட் ++ல்.
இங்கே பாருங்கள் பார்ட் 1ன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த பார்ட் 1 தான் இது. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து நான் எடுத்து போட்டுருக்கேன். பார்ட் 2 வந்து கண்டைன்ஸ் பார்ட் 1ஓட கண்டென்ட் ப்ளஸ் பார்ட் 2ஓட கண்டென்ட் வரப்போகுது. இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருந்தீங்களா, இது வந்து இந்த பார்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ரைட் ஏ கிட் ஸ்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஹாரர் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை எது ஒன்றா இருக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து நம்ம மேக் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அது மூலயமா நம்மளுடைய சேனலை க்ரோ பண்ணி நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணி நம்ம வந்து பணம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்மளும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரியே இருக்கும், அதே மாதிரி நம்மளும் ஒரு சேனல் ரன் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து கண்டினியூஸாக வீடியோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ போட்டு நம்மளுடைய சேனல்ஸ் வந்து க்ரோ பண்ண வைக்கலாம். ஸோ ஒன்ஸ் க்ரோ ஆச்சுனாக்கா நல்லா ரீச் ஆன பிறகு நம்ம மணி ஆட்டோமேட்டிக்காக ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்குமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து டெக்னாலஜிஸ் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து எந்தெந்த டூல் வந்து எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டூல் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயத்த அந்த டூல் வழியாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ், அதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி வந்து நம்ம அந்த டூல் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டென்ட்டோ மார்க்கெட்டிங்கோ இல்லை டிஜிட்டலைசேஷனோ இல்லை வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஜென்ரேட் பண்ணி நம்ம எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலான்றது. ஸோ நிறைய டைப் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண கிடையாது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி, அதாவது வந்து அந்த ஏஐ டூல் இருக்குது இல்லைங்களா, அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து அதை ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணும் போதோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே ஓகே, ஸோ இந்த டூல் வந்து இந்த பர்பஸ்க்கு இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இந்த டூலை வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இது எப்படி என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எந்த டைப்பில் வந்து இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ண அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போதும் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வச்சு நீங்கள் வந்து நிறைய திங்க் பண்ணீங்க. அந்த திங்க் பண்ணதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். அந்த ஐடியாலேருந்து வந்து உங்களுக்கு அந்த ஐடியா வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து ஒரு விசிபிலிட்டியாக அல்ல வந்து ஒரு வியூவாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்ட் 2ன்னா சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஜெனரேட் ஏஐ இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 முடிஞ்சிச்சு. பார்ட் 2ல் ஜெனரேட் ஏஐ இமேஜஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் வந்து நேற்று வந்து ஒரு ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த ஸ்டோரியோட கண்டென்ட் தான், அதாவது வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம சீன் வந்து ரெடி பண்ணிடணும். ஓகேவா? அந்த ஸ்டோரிக்குரிய சீன்ஸ். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் எனக்கு எத்தனை சீன் கிரியேட் பண்ணியிருக்கு அந்த ஸ்டோரிக்கு, 2 to 3 minutes வீடியோக்கு டோட்டலாக 11 சீன் இருக்குது. ஓகேவா? 11 காட்சி. அந்த காட்சி வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து இந்த காட்சி வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு, அதாவது இந்த ப்ராம்ப்ட், ஓகே, இந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜை ரெடி பண்ணணும் வித்தவுட் ஏஐனாக்கா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எல்லாருக்குமே புரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி கஷ்டத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏஐ டூலை வச்சு நம்ம ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஆல்ரெடி அதாவது வந்து ஆல்ரெடி இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கினா நம்ம வந்து எல்லா விதத்திலும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு, அதாவது வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்கு, இந்த சீனுக்கு வந்து நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவோ இல்லை வந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வந்து ஒரு இமேஜையோ ஜென்ரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது எடுக்கணும்னாக்கா எவ்வளோ நேரம் ஆகுன்றதை பாருங்கள். ஆனால் நம்ம ஏஐ டூலை வச்சு எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த சீனுக்குரிய இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா?
ஸோ நம்ம இப்போ போகலாம். இந்த சீன் வந்து நான் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன டூல்ன்றது சொல்கிறேன். இதை பாருங்கள், என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா லியோனார்டோ ஏஐ. ஓகே, இந்த டூல் தான் app.leonardo AI. இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணி இமேஜை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், நான் கூகுள் குரோமில் போயிடுறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி போயிட்டேன். அந்த யூஆர்எல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த யூஆர்எலை நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தருவேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் போகிறீங்கனாக்கா உங்களை வந்து இது வந்து லாகின் பண்ண சொல்லும், அதாவது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, கூகுளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு சிங்கிள் சைன் பண்ணிங்க. சிங்கிள் சைன் சொல்கிறேன். ஸோ அந்த உங்களுடைய ஒன் டைம் லாகின் பண்ணும் போதும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அந்த கூகுள் கிட்ட ஆல்ரெடி இருக்கும், நம்ம வச்சுருப்பாங்க நம்மளுடைய டீட்டெயிலை. அங்கேருந்து அதை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி ஓகே ஸோ அண்ட் ஸோ பர்சன் தான் நம்ம வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாருன்றது அவன் வந்து கூகுள் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவான். அந்த அங்கே இருக்கிற ரெக்வஸ்ட் வந்து இங்கே ரெஸ்பான்ஸை வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் அப்ரூவ் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆத்தென்டிகேஷன் வேலிடேஷன் சக்ஸஸ் ஆச்சுனாக்கா இந்த வெப்சைட்டில் போவான். ஓகேங்களா, வெப்சைட்டில் அலோவ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்த உடனே இமேஜ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுதுங்களா, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எதுக்காக இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பாருங்கள். மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு மாடல், அவங்க வந்து இமேஜ் கொடுக்கக்கூடிய மாடல். நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளெக்ஸ் மாடலை க்ரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா, இதில் ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஆட்டோன்னு வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸ்டைல் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மாடலுக்கு நம்ம 3D ரெண்டர் வச்சுருக்கோம். டைமென்ஷன் வந்து 16:9 வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஸ்மாலாக மீடியமாக லார்ஜாக மீடியம் வச்சுருக்கோம். நம்பர் ஆஃப் இமேஜஸ், ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக 4 தான் இருக்கும். ஜஸ்ட் லெட் இட் பி 4 வச்சுங்க. ஸோ மீதியெல்லாம் ஓகே தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது பண்ணிவிட்டு ஓகே இதுதான் நம்மளுடைய செலெக்ஷன். ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த வேல்யூஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கும் நான் கொடுக்குறேன் வீடியோலையா. ஸோ நீங்கள் பார்த்துங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலக்ட் பண்ணி இந்த செட்டப்பில் நீங்கள் வச்சுட்டு இப்போது நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா ப்ராம்ப்ட்ஸு, அதை வந்து நான் பார்ட் 2ல் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த சீன் 1 by 1, அதாவது வந்து எனக்கு வந்து ஏஐ வந்து ஜெமினி ஏஐ வந்து எனக்கு டோட்டலாக அந்த ஸ்டோரிக்கு வந்து 11 சீன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா, இதுதான் 11 சீன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் 11 சீனுக்குரிய இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இமேஜஸ் ரெடி பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அந்த சீனில் வந்து ஃபஸ்ட்டு சீனை நான் எடுக்க போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு சீனில் இங்கே பாருங்கள், ஏஐ இமேஜ் ப்ராம்ப்ட். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இன்புட். நான் வந்து இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே இந்த டெக்ஸ்ட் இன்புட் எடுத்துகிட்டு போயிட்டு லியோனார்டோ ஏஐயில் நான் வந்து ஃபீட் பண்ணி அந்த ஏஐ டூலில் வந்து இந்த இன்புட்டுக்கு ஏற்ற இமேஜ் வந்து அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ண சொல்லி நான் கேட்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இந்த ஏஐ இமேஜ் ப்ராம்ப்டில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணிங்க. ஓகே, இங்கே காப்பி பண்ணிங்க, அந்த மாதிரி காப்பி. இப்போது இதுக்குள்ளே போயிடுறேன். இதை பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பாக்ஸில் டைப்பே ப்ராம்ப்ட்னு இருக்கு பாருங்கள், இந்த ப்ராம்ப்டில் போடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த டீட்டெயில் சொல்கிறேன். இதில் 150, அதாவது வந்து இதெல்லாம் ஃப்ரீ தான். டில் 150 1 டேக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் இருக்கும். எவ்ரி டே வந்து இது வந்து ரீசெட் ஆகும் திரும்ப 150.
இங்க பாருங்க, ஒரு ஜெனரேஷனுக்கும் 4 இமேஜ் கிரியேட் ஆகும். அந்த 4 இமேஜுக்கும் 10 பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு டைம் வந்து ஜெனரேட் பண்ணீங்கன்னாக்கா 4 இமேஜ் வரும். இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. நம்பர் ஆஃப் இமேஜ் 4 இமேஜஸ் வரும். அந்த 4 இமேஜஸ்க்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் இங்க போயிடும். நெக்ஸ்ட் வந்து 140 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து ஜெனரேட் பண்ணி அந்த இமேஜ் ஜெனரேட் ஆன ஒன்று சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒன்று ஜெனரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜெனரேட். இப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த 4 இமேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆக போகுது. ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஓகேவா? ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே பாருங்க, இந்த 4 இமேஜ். ஒரு சில இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து அதான் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணலாம். மேபி வந்து சம் டிஃப்ரென்சஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ்டு இல்லாமல் இருக்கலாம். பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அதை விட்டுருங்க. மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரோல் ஓவர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் இப்படி வரும். ஓகே, ஸோ இங்கே வரும். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், டவுன்லோட் இருக்குங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? திரும்ப அதில் போயிட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயே அப்படி ரோல் ஓவர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இதே மாதிரி அப்படி கிளிக் பண்ணி எடுக்கலாம். இல்லை இங்கே ரோல் ஓவர் பண்ணிங்கன்னா கர்சரு இங்கே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன், இதை டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, சம்டைம்ஸ் வந்து இமேஜ் வந்து சம்டைம்ஸ் ப்ராப்பராக கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது வேண்டாம் எனக்கு, ஸோ விட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சீனுக்குரியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணும் போதும் இது ஓப்பன் பண்ணி ஸோ பார்ட் 2ல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுங்க. ஃபோல்டரில் சீன்ஸ் போட்டு இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி சீன் 1. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லைங்களா, 4 ஃபைல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டவுன்லோடில் இந்த 3 இதை வந்து பார்ட் 2ல் சீன்ஸில் S1 இந்த மாதிரி போட்டுங்க. சரி, 1 by 1 நான் வந்து க்ளீனாக சொல்லித்தரேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னா ஒரு சில பேருக்கு வந்து கண்டினியூட்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெரி ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரே ஸ்பீடில் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மேபி வந்து அவங்க வந்து ஸ்லோவாக பார்க்கலாம், இல்லை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணுறது. ஸோ இங்கே எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுன்ற முதற்கொண்டு நான் வந்து எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி S1 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சீனுக்குரிய இமேஜஸ். ஓகே, சிமிலர்லி இதே மாதிரி செகண்ட் சீன் 2. ஓகே, சீன் 2 பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ப்ராம்ப்ட்டு, செகண்ட் ப்ராம்ப்ட்னா இதுதான் என்னுடைய செகண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இந்த காப்பி பண்ணிக்கிறேன். AI டூலுக்கு போகிறேன். இங்கே ப்ராம்ப்ட் பேஜில் போடுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 10 பாயிண்ட்டு நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ 140 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 10 பாயிண்ட் பார்த்துட்டா 130 ஆகும். திரும்ப ஜென்ரேட் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் சீனுக்குரிய இமேஜ்.
பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் இந்த இமேஜ் வேண்டாம், இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா. இப்போது டவுன்லோட் ஃபோல்டரில் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த 3 இமேஜ் வந்துடுச்சு. கண்ட்ரோல் C கொடுக்குறேன். சீன்ஸ்குள்ளே வரேன், S2 சீன் 2 ஓகே போட்டேன். ஸோ இது எதுக்கு போட்டோன்னாக்கா, நீங்கள் ஒரே ஃபோல்டரில் போட்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த இமேஜ் எடுத்து நம்ம வந்து விஷுவலாக மாற்றும் போதோ எந்த இமேஜ் வந்து எங்கே நம்ம வைக்கணும், அதாவது எந்த சீனுக்கு வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் வரும். புரியுதுங்களா? இப்போ எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி போடுறேன்ட்டு, ஸோ அதுக்கு தான் அது வந்து நான் தனித்தனியாக போடுறேன். இப்போ நான் வந்து சீன் கிரியேட் நெக்ஸ்ட் விஷுவல் வீடியோ விஷுவல் பண்ணும் போதோ, ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீனுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 இது போடுவேன், செகண்ட் சீனுக்கு வந்து செகண்ட் சீனில் ஜென்ரேட் பண்ண இமேஜ் போடுவேன், தேர்ட் சீனுக்கு தேர்டுக்குரிய ஜென்ரேட் பண்ண இமேஜ் போடுவேன். ஏன் அந்த மாதிரி போடுவோம்னாக்கா, எனக்கு ஃபஸ்ட்டு சீனோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏஐ டூல் வந்து எனக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த சீனை வந்து நான் எடுத்துகிட்டு போய் விஷுவலாக ஜென்ரேட் பண்ணாதான் என்னுடைய வீடியோ வந்து பார்க்கும்போதும் அதுக்கு ஈக்குவலாக அது அந்த காம்போனண்ட்டுக்கு மேட்ச் ஆகி போகும். அப்படி இல்லைனாக்கா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு தான் அது வந்து தனித்தனியாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் எதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே நவ் ஸோ 2 சீனு நான் முடிச்சிட்டோம். தேர்ட் சீன் வந்து நான் போகிறேன். சிமிலர்லி தேர்ட் சீனுக்கு போகிறேன். தேர்ட் சீனோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறேன். அதே மாதிரி ஏஐ டூலுக்கு வரேன். இங்கே பாருங்கள் 20 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. தேர்ட் சீனோட ஓகே போட்டேன். இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே ஜென்ரேட் ஆகுது பாருங்க, ஜென்ரேட் ஓகேவா, ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 இமேஜுமே நல்லா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், டவுன்லோட் ஓகேவா. இப்போ உங்களுடைய டவுன்லோட் பார்த்து போகிறேன், இமேஜ் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 4 இமேஜ் டவுன்லோட் பண்ணுறோம், காப்பி பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபோல்டருக்கு நான் போகிறேன். சீன் 3க்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்க. சீன் 3 போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய இமேஜஸை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி அதர் ப்ராம்ப்ட். ஸோ பாருங்கள் இதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஓகேவா, இது என்ன பண்ண போகிறேன், இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். திரும்பவும் அந்த இதுக்கு போகிறேன், ஏஐ டூலுக்கு போகிறேன், அப்டேட் பண்ணுறேன், ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது ஜென்ரேட் ஆகும். ஆன ஒன்று நீங்கள் அதே மாதிரி எடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ இப்போ புரிஞ்சிச்சிங்களா, இப்போ வந்துச்சிங்களா அது இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்மளுக்கு கிளியராக இருக்குது, நல்லாவும் இருக்குது இமேஜஸ். ஸோ டவுன்லோட் ஓகே. ஸோ டவுன்லோட் ஃபோல்டருக்கு போகிறேன். எகைன் 4 இமேஜஸை காப்பி பண்ணுறேன். என்னுடைய சீன் 4ல் கிரியேட் பண்ணுறேன். S4. ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே என்ன பண்ணணுமோ இமேஜ் நமக்கு ஓகேவா. ஸோ அங்கே பாருங்கள், இங்கே கிரியேட் பண்ண இமேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது எல்லாமே இந்த மாதிரி வச்சு. ஸோ இதே மாதிரி 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 சீனை வந்து நான் 4 சீன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் வந்தீங்க ரிப்பீட்டடாக டில் சீன் நம்பர் 5, சீன் நம்பர் 6, 7, 8, 9, 10, 11. ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு
நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆக்டிவிட்டியை இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் போங்க, லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனோடனே நேற்று ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஹோம்ஒர்க்கில் இருக்கிற நான் இன்றைக்கி எப்படி வந்து ரெஃபர் பண்ணி ஒரு ப்ராம்ப்டாக எடுத்து அதை லாகின் பண்ணி ப்ராப்பர்ட்டி செட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ப்ராம்ப்டில் நான் வந்து ஃபீட் பண்ணி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஜென்ரேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வீடியோ வரும்போதும் அந்த இமேஜ் வந்து எப்படி வந்து நம்ம வீடியோ விஷுவலாக பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டேர்ன் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் வந்து இறங்கி ஹோம்ஒர்க்கை நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணும் போதும் இதே மாதிரி வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணோம் இல்லை, அதோட சேர்த்து இந்த 2 வீடியோவும் சேர்த்து நீங்கள் டில் டுடே வரைக்கும் போட்டு அதாவது வந்து அந்த ஒர்க் அவுட், அதாவது வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் மற்றதே உங்களுடைய ஓன் திங்கிங்கில் வேறு மாதிரி எப்படி பண்ணலாம், வேறு ஸ்டோரிக்கு எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கும்போதும் அதோட கண்டினியூஸ் +1 2 +3 போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான். நீங்கள் நல்லா வந்து இதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வாங்க. நம்ம அதில் மீட் பண்ணி 3rd வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பவுமே வேண்டும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் வரீங்கனாக்கா உங்களுடைய சப்ஸ்கிரைப், அதாவது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வந்து பலன் அடையட்டும். ஸோ தட் அவங்களும் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் வந்து லைஃப்பில் க்ரோ பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அது வந்து உங்களுடைய ஒன் டைப் ஆஃப் நீங்கள் ஒரு அதுக்கு உதவி பண்ண மாதிரி, அதாவது வந்து நீங்கள் ஒரு பெனிஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன நம்மளுடைய பண்ணுற ஒரு உதவி தான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதர் வீடியோ, அதாவது வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ. See you.